திருநெல்வேலி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தொகுதியில் நிலவும் கட்சிகளின் பலம் குறித்து தற்போது பார்க்கலாம். நெல்லை தாலுகா மானூர் ஊராட்சி ஒன்றியம், சங்கர் நகர், நாராயணம்மாள்புரம் டவுன் பஞ்சாயத்துகள், மாநகராட்சியின் மொத்தமுள்ள 55 வார்டுகளில் முதல் 4 வார்டுகள் மற்றும் 42 முதல் 55 வரையிலான வார்டுகளும் நெல்லை சட்டப்பேரவை தொகுதியில் வருகின்றன. நெல்லை சட்டப்பேரவை தொகுதியில் மொத்தம் 2,62,942 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,29,743 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,33,180 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் 19 பேர். இத்தொகுதியில் விவசாயம்தான் பிரதான தொழிலாக இருக்கிறது. பால் உற்பத்தி, பீடி சுற்றுதல் போன்ற தொழில்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. சிமெண்ட் தொழிற்சாலை, பேப்பர் மில்கள், சுண்ணாம்பு கல்குவாரிகள், சிப்காட் தொழில் பூங்கா என தொழில் வளமிக்க தொகுதியாக நெல்லை இருக்கிறது. நெல்லை என்றாலே நினைவுக்கு வரும் இருட்டுக்கடை அல்வா இங்குதான் தயாரிக்கப்படுகிறது. நெல்லையப்பர் கோவில், பேட்டை கூட்டுறவு நூற்பாலைகள், இந்தியா சிமெண்ட்ஸ் தொழிற்சாலை, கங்கைகொண்டான் தொழில் பூங்கா, உக்கிரன்கோட்டை அகழ்வாராய்வு தளம், பழவூர் சுத்தமல்லி அணைக்கட்டுகள் போன்றவை இத்தொகுதியின் முக்கிய இடங்களாக இருக்கின்றன. திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதி குறித்து பார்த்தோம். தற்போது அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தொகுதியின் கட்சிகளின் பலம் குறித்து பார்க்கலாம். திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதியில் 1952 தொடங்கி இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் 3 முறை காங்கிரஸ் கட்சியும், 6 முறை திமுகவும், 5 முறை அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளன. கடந்த 5 தேர்தல்களை பார்த்தால் அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி வெற்றி பெற்று வந்துள்ளன. இத்தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவாக நயினார் நாகேந்திரன் இருக்கிறார். 49 வயதாகும் இவர் இளங்கலை தாவரவியல் படித்துள்ளார். இவர் 2001 தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவிடம் வெற்றி வாய்ப்பை இழந்த இவர் அடுத்து 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நெல்லை மாவட்டம் பணகுடி பேரூராட்சிக்கு உட்பட்ட தண்டையார்குளத்தைச் சேர்ந்த நயினார் நாகேந்திரன் கல்லூரியில் படிக்கும் காலத்திலேயே பணகுடியில் அதிமுக நகர செயலாளராக இருந்தார். பின்னர் மாவட்ட இலக்கிய அணிச் செயலாளர், மாவட்ட இளைஞரணி இணைச் செயலாளர், மாவட்ட இளைஞரணி செயலாளர், மாவட்ட அம்மா பேரவை செயலாளராகவும் இருந்தார். 2001ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர், ஊரக தொழில்துறை அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் பதவிகளை இவர் வகித்துள்ளார். திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் தொகுதிக்கு செய்தவை என்ன, மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன, அவற்றிற்கு எம்எல்ஏவின் விளக்கங்கள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். நயினார்குளம் உள்ள ஒரு படகு துறை விடுன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்தால் நல்லா இருக்குன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது அப்படியே கிடப்பில் கிடக்கு. ஒரு படகு குழாம் அமைக்க வேண்டும் என்று கடந்த முறை புரட்சி அம்மா ஆணையிட்டார்கள். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு எல்லாமே இடிக்கப்பட்டு அது அதனுடைய மக்களுடைய நன்மையும் கருதாமல் அது தினசரி வாக்கிங் பிளேஸாக இருந்தது. அதையும் கருத்தில் எல்லாத்தையும் முடித்து அதை சேதப்படுத்தி விட்டார்கள். அதை தொடர்ந்து அதோட பணி செய்ய முடியாமல் இருந்து விட்டது. இப்பொழுது நானும் சட்டமன்றத்தில் இது குறித்து இப்பொழுதும் நான் பேசினேன். புரட்சி அம்மா அவர்கள் ஆவணம் செய்வதாக சொல்லியுள்ளார்கள். அதற்காக ஏற்கனவே பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தாளையத்திலிருந்து பழையப்பேட்டை வரைக்கும் ரிங் ரோடு திட்டம் வரதா சொல்லியிருந்தாங்க. அதை செயல்படுத்தவும் செய்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு எதையுமே செய்யலை. இது மக்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. அது உடனே கொண்டு வந்தால் நல்லதாக இருக்கும். எதனால இப்படி செய்யலைங்கிறது தெரிய மாட்டாங்க. புரட்சி அம்மா அவர்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவித்துள்ளார்கள். 300 கோடி ரூபாய் செலவில் அது தாளையத்திலிருந்து மதுரையிலிருந்து தாளையத்து வருகின்ற பகுதியில் நேரே தென்காசிக்கும், தென்காசியிலிருந்து சுத்தமல்லி வழியாக நாகர்கோவில் கோபாலசமுத்திரம் வழியாக அது நாகர்கோவிலுக்கும் போவதற்காக தூத்துக்குடியும் கனெக்ட் பண்ணி ஆக மக்களினுடைய போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக புரட்சி அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட சுமார் 300 கோடி ரூபாய் செலவில் அந்த ரிங் ரோட், அந்த புற வழிச்சாலை அமைப்பதற்கு அம்மா அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். அதே பணிகளும் புரட்சி அம்மா அவர்கள் ஆணையிட்டு தொடங்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மானூர் குளம் மற்றும் பல்லமடை குளத்துக்கு வரக்கூடிய கால்வாய்கள் இதுவரையில் தூர்வாரப்படலை.
தாய் நதியான தாமிரபரணியுடைய தண்ணியை மானூர் குளத்துக்கு பள்ளமட குளத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் இன்று வரைக்கும் அந்த வாக்குறுதி நிறைவேறாத வண்ணமாக இருக்கு. இந்த மானூர் குளம் ஆலங்குளம் தொகுதியில் இருந்ததுனால யாரும் அதை கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் இப்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய உதவியோடு சக்திநாதன்கிற அந்த டீன் அவங்களுடைய உத்தரவின் பேரில் அந்த மாராந்தை கால்வாய் 24 கிலோமீட்டர் ஒரு தனியார் உதவியோட 24 கிலோமீட்டர் தூர்வாரப்பட்டு அந்த பணி முடிவடைஞ்சனால கடந்த ஆண்டு அந்த மானூர் குளம் அது முழுவதும் அது பெருகி பழமடை குளங்கள்லாம் பெருகி அதனுடைய பாசனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஏக்கருக்கு மேலாக பெருகிருச்சு.